Super Sarvana Stores. Teaching with old methods in a fast-changing world? Today's classrooms demand digital-first teaching. Eduzon's digital pedagogy teacher training empowers educators with modern, technology-driven skills. Learn digital teaching tools, smart classroom strategies, and interactive lesson delivery. Plus, get guaranteed internship and placement opportunities. Upgrade your teaching career with Eduzon today. Contact us. உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான கொடிய செல்லும். இன்னைக்கு அகஸ்திய என்ன சொல்கிறார் பாப்போம். இந்த போர் எப்படி ஆகும், என்ன ஆகும், உலகத்துக்கு இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுங்க சார். இந்த 16ஆம் தேதிக்குள்ளே இந்த போரை நிறுத்தலைன்னா மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க. பாதி மக்கள் உலகத்தில் அவதிப்படுவாங்க. அதில் எக்கனாமிக் பெரிய பிரச்சனை வரும். பர்டிகுலராக ஏப்ரல், மே, ஜூன். ஏப்ரலில் மக்கள் அல்லல் படுவாங்க. ஜூன் மாதம்தான் ஒரு பூதகரம் போல் எல்லா பிரச்சனையும் உருவாகும். சார், இப்போ கூட நம்ம பிரதமர் நேற்று மக்களுக்காக பேசும்போது கொரோனா காலகட்டத்தை போன்ற ஒரு நெருக்கடி இப்போ வருது இந்த போரால், அதை மக்கள் எல்லோரும் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இந்த கேஸ் டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு சார். இப்படி போயிட்டுருக்கு. இதனால் விலைவாசிகள் நீங்கள் சொன்ன மாதிரி உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்தடுத்த மாதங்களில் இது எப்படி இருக்கும், இல்லை கொரோனா மாதிரி காலத்தில் சொன்ன மாதிரி ஏதாவது லாக்டவுன் ஏதாவது வருமா என்ன அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணுன்னா மக்களுக்கு கஷ்டம்தான். மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அவதிப்படுவாங்க. பொருள் கிடைக்காது. சில கண்ட்ரியில் சில பொருளே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த கண்ட்ரிக்கெலாம் உதவ வேண்டிய ஒரு நிலைமை ஆகிடும். நம்ம இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பசி பட்டினிகள் அதிகமாகுமா சார்? உணவு பொருள் பற்றாக்குறை ஏற்படும். இந்த ராகு எப்பவுமே சண்டாலயாகும். அவன் கண்டிப்பாக அதில் உட்காந்துருக்கான். கண்டிப்பாக பசி பட்டினி இந்த மாதிரியா துயரங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கிறீங்க, ஜனவரி மாத ப்ரிடிக்ஷன்லேயே சண்டால யோகத்தில் ராகுவால் உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு மார்ச் மாதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது அப்படி என்ன தான் சார் சண்டால யோகம் ராகுவால் வருமே, ஏன் அது அப்படி வருது? சண்டால ராகுன்றது என்னென்னா, அவன் உட்காந்த இடம் சனி வீட்டில் சனி உட்காந்துருந்தா கூட பிரச்சனை இல்லை. சனி வீட்டில் மாயை கிரகம் உட்காரக்கூடாது. அந்த டிசிஷன் எதை எடுக்க முடியாது சரியா. இப்போ எடுத்த டிசிஷனுக்கு போர் நிறுத்த முடியாமல் ஆகிப்பிடிச்சு பாருங்க. தப்பான ஒரு டிசிஷன். அதெல்லாம் தப்பாக எடுத்துட்டு யாரையும் நம்ம மறக்கக்கூடாது, யாருமே பண்ணக்கூடாது. ஒரு தன்மையான வழியில போகணும். உலகம் எப்படி இருக்கா, எப்படி தன்மையாக அந்த தன்மைக்கு போகிறதுக்கு வழி தேடணும். ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்து தப்பாக ஒரு போர் புரியறது என்ன சொல்றீங்க, தான் காட்டுறப்ப இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய இந்த சூழ்நிலையால் இந்தியாவிலிருந்து அங்கே வேலை பார்க்குற நம்முடைய இந்தியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்ன அப்படின்னு சொல்லுங்க. பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஜூன் மாதம், இந்த ஜூன் மாதம் தான் பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ அந்த ஜூன் மாதம் வேலைகள், ஐடி ப்ராப்ளங்கள், அதே நேரத்தில் டேக்ஸ் பிரச்சனைகள், நிறைய எக்கனாமிக்கு பயங்கர வீழ்ச்சி இருக்கும். அப்போ அந்த கண்ட்ரிக்கு வீழ்ச்சிக்கு வர்றதுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு அப்புறம் சரியாகும். சார், இப்போ இந்த அரபு கண்ட்ரிகளில் ஈரானும் இந்த அரபு கண்ட்ரிகள்லேயும் தாக்குதல் நடத்துது. இதனால் பல கேஸ் டேங்கு இருக்கிற அந்த குடோன்கள் எல்லாம் எரிஞ்சு போச்சு. அரபு, சவுதி அரேபியா, அப்புறம் துபாய், கத்தார், இது போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கி சின்ன பின்னமாக ஈரானால். இதிலிருந்து அவர்கள் மீண்டும் நமக்கு இந்த ஆயில் ப்ரொடக்ஷன், கேஸ் ப்ரொடக்ஷனை, யூரியா போன்ற உர ப்ரொடக்ஷன்லாம் அவங்க தொடங்க முடியுமா? உடனே தொடங்க முடியுமா? அதில் நாள் ஆகும். கண்டிப்பாக உடனே தொடங்க முடியும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சோம். கடற்கரைன்னு வேலை நடக்கும். சார், இந்த போரால் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க புதுவிதமான நோய்கள் மக்களை தாக்கணும். இப்போ கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார்.
இந்த புதுவிதமான நோய்கள் வந்து தாக்கும்போது மக்கள் வந்து அவங்களுடைய அதான் சில நோய்கள் வந்தவங்களுக்கு வந்துக்கினே தான் இருக்கும், நிற்காது, மாறி மாறி இருக்கும், வேறு வேறு வைரல் வரும். இப்போ காற்று மாசுபட்டிருக்கு, அது இல்லாமல் அந்த கண்ட்ரியில் வந்து மாசுபட்ட புகைகள் வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது. அது மாசு வர்றதுனால நாட்டில், அது டெல்லியில், மும்பையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் செக்கப் பண்ணிக்காங்க, அதான் நல்லதுன்றதான் சொல்கிறேன். சார் இப்போ தேர்தல் 2026 தேர்தலுக்கான சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். இப்போ பார்க்கும்போது 4 முனை போட்டிங்கிறது உறுதியாயிடுச்சு சார். இந்த 4 முனை போட்டியில் இன்றைய நிலவரப்படி அடுத்த வந்து யார் மக்களுக்கான ஆட்சிக்கு வருவாங்க என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். கரெக்டாக 10ஆம் தேதி, ஏப்ரல் 10ஆம் தேதி சொல்கிறேன் சார். இப்போ இந்த தேர்தல் ஒரே கலைபாரம் பரபரப்புகள் போயிட்டு இருக்குது. இது வந்து நல்லபடியாக நடக்குமா, எப்படி போவோம் என்ன? இந்த தேர்தல் ஆணையம் ஒன்று சின்ன சின்ன பிரச்சனை பண்ணோம், மற்றபடி அந்த குழப்பம் இருக்காது, நல்லபடியாக ஆகிடும். சார் இப்போ மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் வரப்போகுது. இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லுங்கள் சார். சிம்மம், கன்னி, தனுசு, மீனம் 4மே பலம் வரும், நல்லா இருப்பாங்க. கடகம் வந்து மனசு குழப்பமாக இருக்கும், துலாம் உடம்பு பிரச்சனையாக இருக்கும், அது கும்பம் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்துன்னே இருக்கும், உடலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கும்பத்தில் இந்த நோய்கள் நான் சொன்ன மாதிரியே சிலதெல்லாம் வரும். மற்ற ராசிகள் நடுத்தரமாக இருக்கும். ஓகே சார். சார் இப்போ வந்து நீங்கள் ஜனவரி மாத ப்ரிடிக்ஷன்லேயே சொன்னீங்க வெப்பம் வந்து மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மற்ற நகரங்கள்லேயும் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வெப்பம் வந்துட்டுருக்கு சார். இந்த வெப்பம் இன்னும் அதிகமாகுமா எப்படி? தினமும் கூட ஏப்ரல் மேல தாக்கே பிடிக்க முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ வந்து இந்த தங்கம் வெள்ளி விலை, அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ந்ததே இல்லை. காலையில் குறையுது, ஈவினிங் ஏறுது, காலையில் ஏறுது, ஈவினிங் குறையுது, இப்படி போயிட்டுருக்கு சார் மாறி மாறி. இதனுடைய நிலவரம் எப்படி இருக்கும் என்ன? கொஞ்சம் ஏற்றுவாங்க, திரும்பியும் குறையும், திரும்பி ஏற்றிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரப்போகுது. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இப்படி தான் இருக்கும். வெள்ளி விலை ஒரேடியாக இப்போ விழுந்து போயிடுச்சு சார். வேணாம், ஸ்லோவாக ரிக்கவரி ஆகும். கீழே விழுறதுனால பாமர மக்கள் வாங்கிறதுக்கு வழி வரும், அதனால பிரச்சனை இல்லை. அதில் முதலீடு பண்ணவங்கலாம் ரொம்ப இல்லை, ஒரே முட்டை நம்ம ஆசைப்படக்கூடாது. ஏதோ 1000 2000 கிடைக்கலாம், ஒரே முட்டை 1 லட்சம் 2 லட்சம் 1 கிலோக்கு கிடைக்குதுன்னா அது பெரிய ப்ராப்ளம் தான் வருவோம். அதை ஆசை வச்சுக்காம நம்ம முதல்ல நம்ம சொன்னோமே, ஏற்கனவே 1 மாதமாக சொல்லுங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். சார் இந்த கிரிப்டோ கரன்சி போன்ற வகைகளில் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது எதிர்காலத்தில் என்ன? ஏப்ரலில் சின்ன மாட்டம், இன்னும் 2 வருஷத்துக்கு எதுவும் பண்ண முடியாது, அப்புறம் பார்ப்போம். சார் இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிட்டே இருக்கு, நான் சொன்னேன் பாதாளத்துக்கு இறங்கும். அது கூட ஏப்ரலுக்கு அப்புறம் தான் ஸ்டடி ஆகும். இதெல்லாம் ஜூன் மாதம் தான் நல்லா ஸ்டடி ஆகும். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் என்ன வர? பொறுமை அவசரப்படாது. நாட்டில் 2 மாநிலத்தில் மழை பயங்கரமாக பெய்ய போகுது, ரொம்ப மழையாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ அமெரிக்காவில் ஒரு வளாக பத்திரிக்கைன்னு சொன்னோம், அதே மாதிரி இன்னொன்று ஒரு இடத்துலேயே பத்திரிக்கை போகுது. 2 காட்டு தீ 2 கண்ட்ரியில் அப்படியே பற்றிக்க போகுது. 2 இடத்துல தொடர்ந்து பற்றிக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா சில மிருகங்களுக்கு உயிருக்கு ஆபத்துகள் இருக்குது.
இந்த பறவைகள் சிலது இறக்க போகுது. போரோட பற்றில் சில மாற்றங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாகும். ஒரு கண்ட்ரியில் சில பொருட்கள் கிடைக்காம போகுது. சில நாட்டில் கிடைக்கலாம், சில நாடு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, சில நாட்டில் வழிகள் கிடைக்காமே இருக்கும். பெரிய வர்த்தகம் ஷேர்ஸ், அதில் பாதிப்பு வந்து நல்லா ஆனாலும் திரும்ப பாதிப்பு தான். எதிர்பார்க்காத ஒரு பெரிய பாதிப்பு வரதை பார்க்க போகிறோம். தங்க வெள்ளி சின்னது ஏறி இப்போ குறைஞ்சிருக்கு, திரும்ப மறுபடியும் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வாரம் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருப்பான், திரும்ப ஏற்றிடுவான். பெரிய செக்டார் எண்ணெய், ஆயில், எலக்ட்ரிக் இந்த மாதிரி பெரிய செக்டாரில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் இறங்கிடும். அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆலோசனை குழுவாட்டம் வச்சு அங்கே பிரச்சனை ஆகிடும். திரும்ப ட்ரம்ப்புக்கு பிரச்சனை தான். ஒரு சின்ன முஸ்லீம் நாளில் பெரிய பூகம்பம் ஏற்பட போகுது. அந்த பூகம்பம் எதிர்பார்க்காத அளவுக்கு எர்த்குயிக் அந்த அளவுக்கு இருக்கிறத பார்க்க போகிறோம். அது அப்படியே இமயமலை போயிடும், அப்படியே இந்தியாவிலே உள்ளே வரும், ரஷ்யாவிலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் இந்தியாவில் அந்த எர்த்குயிக் இருக்கு. அடுத்த மாதம் மக்கள் அல்லப்படும், வரி ஏய்ப்பு பிரச்சனைகள் ஏற்படும். சில உணவு விடுதிகள் பிரச்சனை ஆகலாம், இருந்தாலும் இன்னும் அடுத்த மாதம் தான் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு. முக்கிய வெளிநாட்டு ஒரு அதிபர் இல்லைன்னா ஒரு பணக்காரர் அவர் ஒரு செய்தியை சொல்ல அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். சுகாதாரம் ஒரு கேள்வி உருவாக்க போகுது. சுகாதாரத்தில் ஒரு பிரச்சனையை சொல்ல போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வெளியே வரப்போகுது. ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில நோய்கள் சுகாதாரம் சொல்கிறதுனால மாறி மாறி வரும். சில ஆளுங்களுக்கு சில உடல் இம்யூன் வந்து குறைவாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான வழிகள் பண்ணிக்கிறது நல்லது. சடனாக நோய் வரும், திரும்ப நின்றுடும், திரும்ப நோய் வரும், மாறி மாறி வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த காற்றோட சுவாசம் மாறுபடும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இந்த போர் நடந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சுவாசங்கள் மாறுபட்டு சில நோய்கள் வரும். கண் எரிச்சல், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா குடல் சம்மந்தப்பட்டது, இல்லை வாய் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது சில வழிகள் பரவும். அது பரவுறதுனால என்ன, மும்பை, டெல்லி அதில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் இந்த நோய்கள் அதிகமாகிறத பார்ப்போம். சில ட்ராவல் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு இந்த நோய்கள் அதிகமாகும். நம்ம நாட்டோட எல்லையில் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நாட்டோட ஊடுருவல் உள்ள போய் பிரச்சனையாக போகுது. ட்ரம்ப் ஒன்று கண்ட்ரியும் பிரச்சனை கொடுக்க போகிறார், அதுலேயே வரி பிரச்சனை ஆக போகுது. மத்திய மந்திரியோட பேச்சு, அவரோட குழப்பங்கள் தமிழ்நாடோட எலெக்ஷனில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த போது சில குழப்பங்கள் அப்போது எதிர்கட்சிக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு 6 தண்ணி பிரச்சனை வரப்போகுது. இந்த குடி தண்ணீர் பிரச்சனை மே மாதம் வரும். ஒரு மாநிலம் அதில் ஒரு இனத்தாரோட பிரச்சனைகள் ஏற்பட்டு பெரிய குழப்பத்தை எடுத்துருந்தோம்.
டெல்லியில் ஒரு எதிர்கட்சி தலைவர், அவருக்கு பெரிய பிரச்சனையாகும். வருமானம் குறையும், இடம் சம்பந்தப்பட்ட வழியில் இருக்கக்கூடிய வழிகள்லாம் குறைஞ்சிரும். பொருளாதாரம் ஒரு தகுந்த அளவுக்கு இருக்காது, சடனாக ஏறி ஏறி எல்லாமே மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுனால மக்களுக்கு வந்து வருவாய் குறையக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. பர்டிகுலராக ஏப்ரல், மே, ஜூனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எக்கனாமிக் பெருசாக அடிப்படும். வங்கியில் ஒரு புது ரூல் வரும். அது இல்லாமல் வெளிநாட்டில் வங்கியில் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அதே மாதிரியா பண வர்த்தகங்கள் பிரச்சனையாக போகுது. ஒரு பெண் நடிகை விமர்சனமாகி குழப்பமாகி இன்னும் பிரச்சனையாக போகிறத பார்க்க போகிறோம். அரசியலில் ஒரு பெண், அவங்க ஒரு பெரிய குழப்பமாவாங்க. எதிர்கட்சிகள் பலத்தை கூடுது, ஆனால் அந்த பலம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது. ஆளுங்கட்சிக்கும் நிற்கக்கூடிய நடிகனுக்கும் ஒரு பலங்கள் ஏற்படுது. கடைசி நிமிடத்தில் எதிர்கட்சிகள் சில வழிமுறைகள் எடுத்து சிலப்போ கொஞ்சம் மக்களோட மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே, நார்த் வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் பிரச்சனை. இந்த பிரச்சனை இல்லாமல் மிகப்பெரிய மேலே சரிஞ்சிடும். ஒரு ஆலயத்தில் சடனாக பிரச்சனையாகி பூட்டு போட்டுருவாங்க, அது ஒரு குழப்பத்தை ஏற்பட போகுது. டெல்லியில் ஆளுங்கட்சிகள், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்பார்க்காத பிரச்சனையாகி அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற அளவுக்கு வருவாங்க, ஆனால் ரொம்ப குழப்பமாயிடுவாங்க. உலக மக்களில் கொஞ்சம் பேர் ரொம்ப அவதிப்படக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. 6ஆம் மாதம், ஜூன் மாதம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட போகுது. எதிர்பார்க்காத அளவுக்கு எக்கனாமிக்கோட ப்ராப்ளங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க, திடீர்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. மக்கள் ரொம்ப கவனத்தோடு இன்வெஸ்ட் பண்ணுங்க, பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பெருசாக போகாதீங்க, சில வழிகளை கேர்ஃபுல்லாக இருங்கன்றதை சொல்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்களும் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.